வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 16வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி 2024வது வருடம். இந்த வருடத்துடைய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் இந்த நாள். இன்று வியாழன்கிழமை. வியாழன்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கும் கிரகம் குரு கிரகம். ஆமாம் நண்பர்களே, வாரத்தில் 7 நாட்களையும் 7 கிரகங்கள் ஆளுமை செய்கிறது. இன்றைய தினம் குரு கிரகம் நம்மை ஆளுமை செய்ய இருக்கிறது. குரு கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும், அனைத்து கதிர்வீச்சுகளும், அனைத்து சக்திகளும் நேரடியாக நமக்கு தட்சிணாமூர்த்தி தெய்வத்தின் வழியாக கிடைக்கிறது. அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் குருவை வழிபடுவதன் காரணமாக, அதாவது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் காரணமாக அனைத்து வகையான நன்மைகளும் நம்மை வந்து சேரும். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். ராசி என சொல்லும் பொழுது காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான புதனின் வீடான மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். அதாவது காலை 10:23 வரை செவ்வாயின் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்த சந்திரன் அதற்கு பிறகு ராகு உடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணத்தை தொடர்கிறார். அதனால் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 12வது திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி இன்று மாலை 5:17 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து 13ஆம் திதியான திரியோதசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை பகுத்து 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான அல்லது உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான நீர் ராசியான விருச்சிகம் ராசி. இந்த ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது மிதுனம் ராசியில் பயணம் செய்கிறார். 2 நட்சத்திரங்களில் அவர் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் எந்த வகையில் அமையப் போகிறது, இன்றைய தினம் எந்த வகையில் இருக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான புதனின் வீடான மிதுனம் ராசி. இந்த ராசி உங்கள் வீட்டிற்கு இளைய சகோதர ஸ்தானமாக அமைகிறது. ஆமாம் நண்பர்களே, சந்திரன் இளைய சகோதர ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக அமைகிறது. வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக இன்றைய தினத்தை ஆய்வு செய்யும் பொழுது கம்ப்யூட்டர் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாகவும், பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. இன்றைய தினத்துடைய உறவு நிலை அன்பர்களே, உங்களது உறவுக்காரர்கள் மத்தியில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் போட்டிகளும் பொறாமைகளும் குறையக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் நன்மை பல தந்து உங்கள் மனதில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க இருக்கிறது. இளைய சகோதரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது இளைய சகோதர சகோதரிகள், அதாவது தம்பி தங்கையில் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தந்து இனிமையாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறார்.
ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் என அழைக்கக்கூடிய வாக்கு ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசி. காற்று ராசியான புதன் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல பயணமாக அமைய இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் இடம் என்பது பண வரவை கொடுக்கக்கூடிய வீடு. அதன் காரணமாக இன்றைய தினம் பண வரவுகள் சிறப்பாக தாராளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான மற்ற அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையக்கூடிய அளவிற்கு நன்மைகள் பல கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, உங்களது உயர்வான குணம் என்ன என்றால் எதிலுமே சிக்கனமாக இருந்து உங்களது குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு அதிக அளவு முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த முயற்சியில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சந்திரன் செயல்பட இருக்கிறார் நன்மையாக. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு உங்கள் வீடு ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய சூப்பர் வீடு. அனைத்து வகையான நன்மைகளும் உங்கள் வீட்டிலிருந்தே உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 2 நட்சத்திரங்களில் செல்லக்கூடிய பயணமாக அமையும். அன்பர்களே, உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாள், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து மன சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாள். அன்பர்களே, மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களது சரீரம், உங்களது புத்தி, உங்களது கோபம், உங்களது குணம், உங்கள் செயலின் திறமை, உங்களது வர்ணம், உங்களது வடிவம், உங்கள் தலையின் இயக்கம் அனைத்தையுமே நிர்வகிக்கக்கூடிய வீடு தான் மிதுனம் ராசி. தொழில்துறை சார்ந்து வேலை பணி சார்ந்து பார்க்கும் பொழுது இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கலைஞர்களே, உங்களுக்கு புதிய வகையான வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது. அத்தகைய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மிதுன ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இரகசிய ஸ்தானம். ஆமாம் அன்பர்களே, காற்று ராசியான புதன் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடக்கூடிய நற்செயல்களுக்கு உங்களது உற்றார்களும் உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருக்கக்கூடிய நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அன்பர்களே, உங்களுக்கு மிதுன ராசி என்பது எத்தன்மை வாய்ந்தது. உங்களை இரகசியமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தக்கூடியது. தேவையில்லாமல் அவசியமில்லாத செலவுகளை விரயங்களை கொடுக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை இடம், மனை, தங்கங்கள் இது போன்ற இடங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய வகையிலும் மிதுனம் ராசி என்பது உங்களுக்கு இந்த வகையான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக 12ஆம் இடம் என்பது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, இது போன்ற உங்களது எண்ணங்கள் அனைத்தும் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய தினம் நிறைவேற இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல ஆதரவும் நற்பலன்களும் வந்து சேர இருக்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மிதுனம் ராசி. அதாவது உங்களது அபிலாசைகளையும் ஏக்கம் கலந்த எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வீடு தான் மிதுனம் ராசி. அந்த வீடு என்பது புதன் வீடாக காற்று ராசியாக அமைந்திருக்கிறது. அந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக இன்றைய தினத்தை நல்ல நாளாக அமைத்து தரக்கூடிய பயணமாக அமையும். ஆமாம் அன்பர்களே, சொத்து வகையில் பார்க்கும் பொழுது உங்களது பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய உங்களது அப்பாவும் தாத்தாக்களும் சேர்த்து வைத்த சொத்துக்களை நீங்கள் மீட்பது தொடர்பாக அதற்கான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாடுகளுக்கும் முயற்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் கல்வி வகையில் சிறப்பை கொடுக்க இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, உயர்கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் முழு ஈடுபாட்டோடு கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் ஆசியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக
இனிமையான நாளாக உங்களை கடந்து செல்லும். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மிதுனம் ராசி, காற்று ராசி என புதனின் வீடான இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தரக்கூடிய பயணமாக அமையும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலை எந்த நிலையில் இருக்கும் என ஆய்வு செய்யும் பொழுது 10ஆம் இடம் என்பது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் அதிக உற்பத்தியை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய வீடு மிதுனம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், அல்லது உங்களது உடல் பருமன் ஆகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தொழில் வகையில் நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல பயணம். ஆமாம் அன்பர்களே, ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் அந்த தொழிலில் ஏஜென்ட் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் நிறைவாக வரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, பொதுவாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகளும் ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளும் மறைந்து இன்றைய தினம் நீங்கள் எந்த இலக்கை அடைவதற்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைவதற்கு முழு முயற்சியோடு தயாராகக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தானம் மிதுனம் ராசி, காற்று ராசியான புதன் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல பயணம், மங்களகரமான நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தரக்கூடிய பயணம். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலையை ஆய்வு செய்யும் பொழுது 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தானம் உடல் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து உங்களை நிவர்த்தி செய்து உடல் ஆரோக்கியத்தை பரிபூர்ணமாக தரக்கூடிய நல்ல வீடாக இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய துலாம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களது முயற்சிகளில் வெற்றிகளை பலவாறு கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களையும் பயமுறுத்தக்கூடிய வீடுதான் 8வது வீடு. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசி, காற்று ராசியான புதன் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 8ஆம் இடத்தின் பயணமாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக 8ஆம் இடம் என சொல்லும் பொழுது எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஏதாவது ஒரு தீமையோ இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எதிர்பாராத வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு என பார்க்கும் பொழுது வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக பணவரவு என்பது பொருளாதார ரீதியான நன்மைகள் கொடுக்கக்கூடிய முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தீமையான பலன்கள் என எதிர்பார்க்கும் பொழுது மனது சார்ந்து அகம் சார்ந்து அன்பு பாசம் சார்ந்து காதல் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தேவையில்லாத நட்புகளால் வீண் பழி சொற்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் இன்றைய தினம் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்களை எச்சரிக்கையோடு தேர்வு செய்ய வேண்டும். அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய தினத்தை நீங்கள் கவனத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதே முக்கியமான கருத்தாக இருக்கிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திர ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய மிதுனம் ராசி, காற்று ராசியான புதன் வீடு. மிதுன ராசி உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானமாக அமைகின்ற காரணத்தால் உங்கள் மனைவி அந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார், உங்களது கணவன் அந்த வீட்டிலிருந்து கொடுக்கப்படுகிறார். பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு உற்ற துணை கிடைப்பார் என்றால் அவரின் குணம் அவரது தன்மை காற்று ராசியாக அமையும். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்பு அந்த துணைக்கு இருக்கும்.
7ஆம் இடம் என்பது திருமணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வீடு. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதோ இல்லையோ, தனுசு ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிதுனம் ராசி தான் சொர்க்கமாக இருக்கும். வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்தை ஆய்வு செய்யும் பொழுது தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைய இருக்கிறீர்கள். நீங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாக நல்ல அமைப்பாக இருக்கும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மிதுனம் ராசி என்பது உங்களுக்கு வெற்றிகளை கொண்டாந்து உங்களது காலடியில் சமர்ப்பிக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி சிறப்பாக செயல்பட வேண்டும். இன்றைய தினம் 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வெற்றிகள் பல கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, பொருளாதார ரீதியான வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த ஏற்ற இறக்கமான நிலைப்பாடுகள் அனைத்து மாற்றமடைந்து பணவரவு சீராக இருக்கக்கூடிய அமைப்பாக மாற இருக்கிறது. வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்தின் வெற்றியை எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை பணி ரீதியான உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தர இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறது. அன்பர்களே, பொதுவாக இன்றைய தினம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான காரியங்களுக்கும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புத்தி ஸ்தானம் என சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு புத்தியை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய வீடு கும்ப ராசி அன்பர்களுக்கு மிதுனம் ராசியாக அமைகிறது. இந்த வீடு புதனின் வீடான காற்று ராசியாக அமைகிறது. இன்றைய தினம் இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறது. குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்தை ஆய்வு செய்யும் பொழுது 5வது வீடு தொடர்பாக கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கும்ப ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்பது லாபகரமான பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் விலகக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. பொதுவாக ஒரு ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட கிரகங்கள் செல்லும் பொழுது அன்றைய தினத்தை காதலர் தினமாக அமைத்து தருவார்கள். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் இருந்து தான் அன்பு, பாசம், காதல் போன்ற உணர்வுகள் பூர்வமான செயல்பாடுகள் அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. அதனால் இன்றைய தினத்தை கும்ப ராசி அன்பர்களுக்கு காதலர் தினம் என்றும் சொல்லலாம். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசி காற்று ராசியான புதன் வீடு. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு உங்களது தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான அன்பு, பாசம், நேர்மையான சிந்தனைகள், செயல்பாடுகள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் உங்களை துரத்தி வரக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திடமான மனதோடு தூசு போல அனைத்து பிரச்சனைகளையும் தட்டிவிட்டு உங்களது கடமைகளை இனிமையாக செய்து கடந்து போகக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் வீடு மனை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கும் யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மிதுனம் ராசியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் மிதுனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் வீடு மன யோகத்தை, வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினத்துடைய பண வரவு எந்த நிலையில் எந்த வகையில் வர இருக்கிறது? ஆமாம் அன்பர்களே, உங்களது வீட்டு வாடகை தொடர்பாகவும் நீங்கள் சேமிப்பு செய்திருக்கக்கூடிய முதலீடு தொடர்பாகவும் இன்றைய தினம் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.